ஹாய் ஹலோ, இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு வீடியோ இது. எனக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். அண்ட் தென் ஃபோட்டோ எடுக்கிறதுமே ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ லக்கி சாமான ட்ரெஸ்லாம் எங்கே பேக் பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ பர்த்டே ஷூட்காக தான் பேக் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்காக நாங்கள் ஃபஸ்ட்டே போக்கோ பேபி ப்ராப்ஸ் ஃபோட்டோ ஸ்டுடியோ அப்படின்ற இடத்துல புக் பண்ணிட்டோம். இந்த டேட்டில் போகிறோம், இந்த டைமில் போகிறோம், 2 hours அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் புக் பண்ணிட்டோம். ஸோ அன்றைக்கி அவருக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அயர்ன் பண்ணி எடுத்துட்டேன். பவுடர், காம்பு, பிஸ்கெட்ஸு, வாட்டர், அவருக்கு தேவையான எல்லா திங்ஸுமே நான் எடுத்து ஒரு பேக்கில் பேக் பண்ணிட்டேன். ஏன்னா அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக கம்ஃபர்ட்டாக இருக்கணுன்றதுக்காக எல்லாமே அவருக்குன்னு தனியாக ஒரு பேக்கில் போட்டுட்டேன். பேக் பண்ணிவிட்டு நாங்களும் ரெடி ஆகிட்டோம். நாங்கள் 11 o'clock to 1 o'clock தான் சொல்லியிருந்தோம். இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆலந்தூரில் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அங்கே மீட் பண்ணலாம் வாங்க. நாங்களும் கரெக்டாக ரீச் ஆகிட்டோம். கடையோட நேம் பார்த்திங்கன்னா போக்கோ பேபி ப்ராப்ஸ் அண்ட் ஃபோட்டோ ஸ்டுடியோ. இதுக்கு அவருக்கு 900 வாங்குகிறாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ அவர் வேணால் எடுத்துக்கலாம், எத்தனை தீம் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் 2 hours எடுத்திருந்தோம். ஸோ 1800 rupees நாங்கள் பே பண்ணியிருந்தோம். நீங்கள் எடுக்கிற தீமை பொறுத்து தான் அவங்க காஸ்ட்யூம் கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்றது தெரியும். சிலது நாங்கள் காஸ்ட்யூம் எடுத்துகிட்டு போயிருந்தோம், சிலதுக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணாங்க. நாங்கள் உள்ளே என்ட்ரானது பார்த்திங்கன்னா 11:15 கிட்ட ஆகிடுச்சு. நாங்கள் போனதுமே எங்களுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக ஒரு ரூம் கொடுத்துட்டாங்க. நீங்கள் பாப்பாவுக்கு இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி தனியாக ரூம் கொடுத்துட்டாங்க. அதுக்குள்ளே அந்த செட்டிங் ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன தீம்னு சொல்லிட்டோம். அந்த தீம்க்கு எடுத்த மாதிரி அவங்க செட் பண்ணிட்டு இருந்தாங்க. கேமராவும் ரெடி ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் போன ட்ரெஸ்லேயே மியூசிக் தீமில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். ஆனால் பேபி ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. இந்த ஃபோட்டோ எடுக்கிற பிரதர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே தெரிஞ்சவங்க தான். ஸோ லக்கி சாம் டெய்லி அவங்கள பார்ப்பாங்க. ஸோ அவர் எந்த ஃபோட்டோலுமே உட்காரவே இல்லை, அந்த கேமரா பார்த்தே ஓடிட்டு இருந்தாங்க. ஸோ கஷ்டமாக இருந்துச்சு. அவருக்கும் ரொம்ப பொறுமையாக சரி பண்ணிக்கலாம், உட்காரட்டும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நாங்களுமே அவரை சிரிக்க வைக்கிறதுக்கு, ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டோம். ஏன்னா பேபிஸ்க்கு பார்த்திங்கன்னா மூட் ஸ்விங்ஸ் மாறிட்டே இருக்கும். அழுவாங்க, தூக்கம் வரும், பசிக்கும், தண்ணி வேணும், இந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ் மாறிட்டே இருக்கிறதுனால தான் நான் அந்த டைம் சூஸ் பண்ணி தான் நான் போயிருந்தேன். பட் அதை மீறியும் அவர் ரொம்ப அழுதுட்டாங்க தூக்கத்துக்காக. அண்ட் தென் ஒரு காஸ்ட்யூம் மாற்றும் போதும் ரொம்ப இரிட்டேட் ஆகி அதுக்கு ஒரு சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு 10 minutes, அதுக்கப்புறம் சிரிக்க வைக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி டைம் எங்களுக்கு நிறையவே பாப்பா எடுத்துக்கிட்டாரு. ஸோ 2 hours மொத்தத்துக்கே ஒரு 40 minutes தான் நாங்கள் ஃபோட்டோ ஷூட்க்குன்னு எடுத்துகிட்டு போவோம். மற்றபடி அவருக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, சமாதானப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி தான் நிறைய டைம் எங்களுக்கு போச்சு. நாங்கள் டோட்டலாக 8 தீம் எடுத்திருந்தோம். அதில் சில தீம்ஸ் நிலாவும் உட்காந்துட்டு இருந்தால், ஒரு சில தீம்ஸில் சாரல் 2 பேருமே சேர்ந்து எடுத்திருப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்குன்னு எக்கச்சக்கமான ட்ரெஸ்ஸஸும் இருக்குது, அதுக்கான தீமும் இருக்குது. சில தீம்ஸ் காஸ்ட்யூம் ப்ரொவைட்னு அவங்களே கொடுத்துருவாங்க. இதோடைய டீட்டெயில்ஸ், ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எங்கே இருக்குது எக்ஸாக்டாக பிறருக்கு எவ்வளோ அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் போகிற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டே புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போங்க. எங்கள் ஃபேஸ் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ ஒரு டயர்டாக இருக்குது. பட் அவன் பாருங்கள் எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக எதுலையுமே நிற்காமல் எல்லாத்துலேயுமே ஒரு சுட்டிதானம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, க்யூட்டாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. நான் தீம் எல்லாமே ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிட்டேன். இந்த தீம் தான் எடுக்க போகிறோம், இந்த காஸ்ட்யூம் தான் போட போகிறோம் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணிட்டதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. நான் இந்த ஃபோட்டோ ஷூட் மட்டும் இல்லை, மந்த்லி அவங்களுக்கு வீட்லேயே நான் ரெடி பண்ணி ஃபோட்டோ ஷூட்டும் நான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு ஃபோட்டோ ஷூட் ரொம்பவே பிடிக்கும். பசங்க வளர்ந்துட்டாங்கன்னா இந்த மாதிரிலாம் அவங்கள சுட்டித்தனமாக இந்த தீம்லலாம் அவங்க எடுக்க முடியாது. அவங்க குழந்தையாக இருக்கும் போதே எடுத்தால் தான் உண்டு. அதனால தான் நான் ஃபோட்டோ ஷூட்டை பிளான் பண்ணேன். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு தீம் டாக்டர் தீம் தான். இதை அவர் ரொம்ப ரொம்ப அழுதுட்டார். லாஸ்ட்டு தீமுக்கு செம தூக்கமும் வந்துடுச்சு. ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி அவரை விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஃபோட்டோ ஷூட்டை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த அரேஞ்ச் பண்ணுறவங்க கேர்ள்கிட்டையுமே ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருந்தார் அவர். அவங்களும் ஜாலியாக பேசிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக எங்களுக்கான அந்த 2 hours முடிஞ்சிச்சு. நாங்களும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறோம். அங்கே பார்த்திங்கன்னா சேலுக்குமே நிறைய தீம்ஸு, அதுக்கான திங்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா மெட்டர்னிட்டி ஷூட்டு, நியூ பார்ன் பேபிஸ்க்கு
டேஸ்க்கு ஃபோட்டோஷூட் அண்ட் தென் 1 இயர் ப்ளஸ் இந்த மாதிரி நிறைய தீம்ஸில் வந்து அவங்கக்கிட்ட வந்து எடுத்துக்கலாம். பெர் ஹவருக்கு 900 வாங்குறாங்க. நாங்கள் வந்து 2 ஹவர்ஸ் எடுத்துருந்தோம். ஸோ இவங்கக்கிட்ட வந்து நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா அந்த 2 ஹவர்ஸுமே உங்களுக்கான ஸ்டுடியோன்ற மாதிரி தான் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ஸ்டுடியோ வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க. இவங்கக்கிட்ட ஃப்ரேம் சைஸு அதோடைய ரேட்டும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் கொடுக்குறதா இருந்தால் இவங்கக்கிட்டே நீங்கள் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்கிக்கலாம். நாங்கள் வந்து முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்படியே நாங்கள் வந்து கிண்டி பார்க் விசிட் பண்ணலான் தான் ஒரு பிளானு. பட் மழை வந்து எங்களுக்கு வந்து அந்த பிளானே சொதப்பிடுச்சு. சரி, அங்கேருந்து கிளம்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகும்போது 3 o'clock மேலே ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஃபோட்டோஷூட் பண்ண வீடியோஸ் எல்லாமே நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் வந்து இந்த போக்கோ ஸ்டுடியோவுக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். அதுக்கப்புறம் கூகுளில் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். திஸ் இஸ் மோனிகா சாம்.